ரியாக்ட் டுட்டோரியல்ஸோடைய ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா JSX இன் ரியாக்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பேசிக் ரியாக்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஜஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதோடு அப்படியே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு main.jsx அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே வரும். இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். இந்த கிரியேட் ரூட்டுக்குள்ளே எழுதியிருக்கிற அந்த ஆப்புங்கிறது தான் நம்மளுடைய ஃபைல் JSX ஃபைல். JSXனால் என்னங்கிறது இந்த ஃபைலுக்குள்ளே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துலேருந்து கால் ஆகி ஆப்குள்ளே போவோம். இந்த ஃபங்க்ஷன் ஆப்குள்ளே தான் நம்ம என்ன கோடு வேணாலும் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு JSXனால் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹலோ வேர்ல்டை வந்து ஃபஸ்ட் நான் ரியாக்ட் API மூலிமா ரியாக்ட் ஃபங்க்ஷன் மூலிமா நான் ரன் பண்ணி காட்டுறேன். return react dot create element. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரியாக்ட் லைப்ரரிஸ், ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரியில் கொடுத்துருக்கிற டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ். கிரியேட் எலமெண்ட் ஆஃப் பிங்கிறது பேராகிராஃப் டேக் கமா நல் கமா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்னா அது ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுது. அந்த எலமெண்ட் என்னென்னா பேராகிராஃப் டேக். அந்த பேராகிராஃப் டேக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்ட்ரிங் வரப்போகுது. இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். npm run dev localhost colon ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போவோம். இன்னும் JSXக்குள்ளே வரல. ஸோ இந்த ரியாக்ட் வந்து ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுது பேராகிராஃப் டேக்கில் ஹலோ வேர்ல்டுன்னு. இதை நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த ரியாக்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கிரியேட் ரூட், ஆக்சுவலாக இந்த main.jsxல பார்த்தீங்கன்னாலே கிரியேட் ரூட்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பை டிஃபால்ட் ரியாக்டில். இப்போ சின்னதாக யோசிச்சு பாருங்கள். இப்போ பேராகிராஃபில் வந்து நான் ஃபாண்ட் சைஸ் வைக்கணும், ஃபாண்ட் கலர் வைக்கணும், ஸ்டைலிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா இதே ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்லேயே எத்தனை அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது, அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்கு தான் ரியாக்ட் வந்து ஒரு சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த சின்டாக்ஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா JSX. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா நம்மளுடைய ரியாக்ட் JSX ஃபைலுக்குள்ளே HTML கைண்ட் ஆஃப் கோடு எழுத முடியும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். இதே நான் சொன்ன மாதிரி இதே பேராகிராஃப் டேக்கில் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர், இந்த ஸ்டைலிங்ஸ் எல்லாம் பண்ணோன்னா HTML எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம HTML கோடை எழுதிட்டு அந்த பை டிஃபால்ட் இந்த கம்பைலரே, ஆக்சுவலாக இதில் வந்து கம்பைலர் கிடையாது, இது வந்து டிரான்ஸ்பைலர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ளஸ் கம்பைலர். என்ன ஆகும் அப்படின்னா கம்பைலர்னால் ஒரு லாங்குவேஜில் இருக்க ஹை லெவல் கோட்லேருந்து மெஷின் கோடுக்கு மாற்றுறது கம்பைலர். பட் டிரான்ஸ்பைலர்னால் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு ஹை லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்பைலர். அது என்ன ஆகும்னா நம்ம எழுதுகிற HTML ஹை லெவல் கோடை இந்த ரியாக்ட் ஹை லெவல் கோடாக மாற்றும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்த்த அதே அவுட்புட்டை JSX ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன HTML கோடு எழுதுகிறேனோ அந்த HTML கோடு வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். div டேகு, இதுக்குள்ளே பேராகிராஃப் டேகு, இதில் ஹலோ வேர்ல்டு.
அவ்வளோதான். நான் இந்த ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டேன். ஹலோ வேர்ல்டு மட்டும் HTML கோடாக எழுதியிருக்கேன். பட் இந்த கோடு என்டையர் கோடு பார்த்தீங்கன்னா அது HTML கோடு இல்லை, அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளே நம்மளால் HTML கோடு எழுத முடிகிற ஃபீச்சர் பேர், அந்த சின்டெக்ஸ் பேர் தான் JSX, ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML. இப்போ நான் எழுதிட்டேன். இதோடைய அவுட்புட்டை பார்த்துருவோம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரே லைனில் எழுதுனதுக்கும் அதே அவுட்புட் தான். இந்த ரிட்டர்னுக்குள்ளே HTML எழுதுனதும் ஒரே அவுட்புட் தான். பட் இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டைலிங்ஸ் பண்ணணும், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர்லாம் பண்ணணும்னா என்னால் HTML ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக அந்த HTML கோடை ரெண்டர் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணி ஃபைனலாக எனக்கு வந்து ப்ரௌசரில் அவுட்புட் வந்துடும். அப்போ இந்த react.create element அதுதான் ஃபைனலாக ரியாக்ட்டுக்கு கிடைக்கிற கோடாக இருக்கும். JSX ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, நான் என்கிட்ட இருக்கிற HTML கோடை ட்ரான்ஸ்ஃபைல் பண்ணி இந்த ஒன்லைன் கோடாக மாற்றி கொடுத்துரும். ஸோ ரியாக்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அதை ரன் பண்ணிக்கும். நமக்கு என்ன ஈஸினஸ் அப்படின்னா, நம்ம HTML அந்த கோடை எழுதிடலாம். பின்னாடி அந்த கன்வர்ஷனை வந்து பேக்ரவுண்ட் பார்த்துக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ JSXனால் ஒன்றும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளே HTML எழுதக்கூடிய கேப்பபிலிட்டி, அந்த ஃபீச்சர் தான் JSX, அந்த சின்டெக்ஸ் தான் JSX. இது வந்து டிஃபால்ட்டாக ரியாக்ட்லேயே கொடுக்கப்பட்ட ஒரு சின்டெக்ஸ். அதாவது டெவலப்பருடைய டிஃபிகல்ட்டி, காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸை ரியாக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம கோடில் வந்து இந்த மாதிரி JSX தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை ஜஸ்ட்டு சம்மரைஸ் பண்ணணுன்னா, ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டில் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடில், அதாவது ரியாக்ட் கோடில் ஒரே லைனில் என்னால் ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ண முடியும், ரியாக்ட் API மூலிமா, ரியாக்ட் ஃபங்க்ஷன் மூலிமா. ஆனால் நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக HTML அதை எழுதக்கூடிய ஒரு சின்டெக்ஸ் தான் JSX. நான் எனக்கு என்ன வேணுமோ அதை HTML எழுதிட்டேன்னா, JSX மூலிமா அது ரிட்டர்னுக்குள்ளே எழுதிட்டேன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் கோடாக கன்வெர்ட் ஆகிக்கும் பேக்கெண்டில். நமக்கு அவுட்புட் வந்து HTML கோடாக ப்ரௌசரில் வந்துடும். இதுதான் JSX.